ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்டன் வாரியர்ஸ் சென்னையோட எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசான சேவல் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீடிங் லோடு, நம்ம தயார் லோடு பார்த்துருப்பீங்க சண்டைக்காக. இது வந்து ப்ரீடிங் லோடு. இந்த ப்ரீடிங் லோடை நம்ம எப்படி பண்ணுறோம், நான் எப்படி பண்ணுறேன், எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்குறேன், எந்த மாதிரி எத்தனை நாளைக்கு முன்னாடியே நான் ப்ரீடிங் தயாரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன், எத்தனை நாள் பண்ணுறேன், எத்தனை நாளுக்கு அப்புறம் சேவல் வந்து பொட்டை கூட போடுறேன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். மேபி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். அதோட முக்கியமான விஷயம், மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் பண்றேன்றத நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்போதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்களும் அதே மாதிரி பண்ணி உங்களோட ஓல்டு லைனா இருக்கட்டும், உங்களோட ஓன் லைனா இருக்கட்டும், அதை வந்து தக்க வச்சுக்கோங்க. எந்த மாதிரி பண்றேன்றதை ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் பர்பஸ் தான். ஒரு ப்ரீட் பண்ணுறதுக்கு அந்த சேவலை எப்படி தயார் பண்ணுறது, அதுவும் இது வயசான சேவல். இவர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோட ப்ரீடர், என்னோட ஓன் லைனு. நம்ம வீட்டிலே குஞ்சாகி பிறந்து வளர்ந்து இன்னைக்கு 10 வயசை கடந்து ப்ரீடராக நிற்கிறாரு. இவருக்கு வந்து ஏஜ் ஆகி போச்சு. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா பொருள் தேவைப்படுது. ப்ரீடிங்க்கு கொஞ்சம் வீரியம் தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன், நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இவருக்கு. ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு. அந்த லேகியத்தை கொடுத்து தான் நம்ம வந்து 2 கண்ணுமே போன சேவலையே நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த நேச்சுரல் பவுடரை வந்து நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். அதை ஒரு லேகியம் மாதிரி உருட்டி கொடுக்க போகிறோம். ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டைகள் மஸ்துக்கு வர டைமில் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இந்த டைமில் கரெக்டாக வந்துடும், இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவலுக்கு குடல் புழு நீக்க செஞ்சுட்டு 10 நாளைக்கு நம்ம தனிமைப்படுத்தி வைப்போம். சேவலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறது இந்த மூலிகை பவுடர் தான். இந்த பவுடரில் பார்த்து இது வந்து லேகியம் மாதிரி செஞ்சு கொடுப்போம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனல்லே இருக்குது. நேச்சுரல் வயகரான்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் இந்த லேகியத்தை தான் கொடுப்பேன். தேவையான அளவுக்கு தான், ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். தேவையான அளவுக்கு சும்மா 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை வந்து நான் 2 சேவலுக்கு கொடுக்க போகிறேன், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த பவுடரை நீங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா தேவையான அளவுக்கு போடுங்க, போதும். இதில் வந்து தேன் கலந்துடணும். தேன் கலந்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு லேகியம் மாதிரி கொடுக்கணும். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சேவலோட வீரியம் அதிகமாகிடும். வீரியம் அதிகமாச்சுன்னா பட்டைங்களை வந்து சுலபமாக மெரிக்கும். ஏன்னா இந்த சேவல் வந்து கிட்டத்தட்ட 10 வயசை தாண்டிருச்சு. அதனால் இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும். இந்த தயாரில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீடிங் தயார்னு நம்ம சொல்லுவோம். இந்த தயாரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரை மருந்துமே கொடுக்க மாட்டோம். வெறும் நேச்சுரல் ஃபுட்டு தான் எல்லாமே. இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட 10 நிரோபியன் மாத்திரைக்கு சமம். அவ்வளோ வீரியம், நரம்புகளை வந்து அப்படியே புடச்சி எழுந்துக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு பவுடர் இது. ஸோ இதை நம்ம தேனில் கலந்து கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நரம்புக்கு வீரியம் கொடுக்கணும், உடம்புல ரத்தத்தை சுரக்க வைக்கணும், வயிற்றுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், அப்புறம் சேவலுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த 4மே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, சேவல் நல்லா செவந்து நல்லா மஸ்தாகி ஃபுல்லாக அப்படியே வீரியமாகி நிற்கும். பொட்டையை பார்த்ததுமே ரிங்கு உள்ளேருந்து அப்படியே குதிச்சு வெளியே வர அளவுக்கு ட்ரை பண்ணும். அது அந்த அளவுக்கு வீரியம் வந்ததுக்கப்புறம் பொட்டை வந்து நம்ம கை வச்சதுமே உட்காரணும். அந்த அளவுக்கு மஸ்தில் இருக்கணும். இந்த வீடியோ வந்து முழுக்க சேவலோட தயார் மட்டும்தான், இந்த ப்ரீடிங் தயார். ஸோ அதனால் இதில் சேவல் மட்டும்தான் நான் காட்டுறேன். அடுத்தது பெட்டைக்கு முட்டை விடுற பருவத்தில் என்ன பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கன்னா லேகியம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இதை வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கணும். மூணு உருண்டை 2 உருண்டை கொடுத்தாலே போதும். பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்துச்சு, அதனால இவருக்கு ஒரு உருண்டை எக்ஸ்ட்ரா போகுது. ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் ரொம்ப கேப் விடணும். வீடியோவில் உடனே கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் நான் ரொம்ப கேப் விட்டு தான் கொடுத்துருக்கேன். அது எடிட்டிங்கில் அப்படி க்ளோஸாக வந்திருக்கும். நல்லா கேப் விட்டிங்கன்னா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக திடமாக இருந்துச்சுன்னா டப்புன்னு முழுங்கிடும். இது வந்து அப்படியே வாய்க்குள்ளே போனதுமே குழ கரையும். ஸோ அதனால் முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். கொஞ்சம் கேப்பு விட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து காலையில் ஃபுட்டு. காலையில் இதை கொடுத்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும்தான், அதுக்கப்புறம் உணவு கிடையாது. அதோட மத்தியானம் கரெக்டாக 12:30 மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அவருக்கு வந்து நான்வெஜ் கொடுப்போம். ஒரு முட்டை, ஒரு நரம்பு, ஒரு மண்ணீரல். மண்ணீரல் வந்து தினமும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தயாரிலே பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுப்போம். ஒரு தயாருக்கே 3லேருந்து 4 வரைக்கும் தான் கொடுப்போம். இவருக்கு வந்து வாரத்துக்கு 1, கரெக்டாக 15 நாள் தயார் பண்ணுவோம். இதில் வாரத்துக்கு ஒரு மண்ணீரல், டெய்லி நரம்பு. இதை வந்து சுட்டு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா சுட்டு கொடுத்து வந்து அது தயாரில் நம்ம சுட்டு கொடுக்கலாம். அந்த கொழுப்பெல்லாம் எரிஞ்சு கீழே வந்துடும், உருகி வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சண்டை போட போகிறது கிடையாது, ஒரு ப்ரீடிங்காக தான் வச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம், அவிச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே பார்த்துக்கோங்க, ஒரு மண்ணீரலையும் நரம்பையும் எப்படி க்ளீன் பண்ணணுன்றது இது நான் கிளியராக காமிச்சிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் களத்துக்கு தயார் பண்ணும்போதோ நரம்பு மண்ணீரல் கொடுக்குறீங்க அப்படின்னா, மண்ணீரலில் இந்த மேலே ஒரு டிஷ்யூ மாதிரி வரும், அது எல்லாமே கொழுப்பு. அதை வந்து நீங்கள் கையில் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதை எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் வேகமாக இழுத்தாலோ இல்லை அடியிலிருந்து இழுத்தாலோ அது வந்து மண்ணீரல் கிழிஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளட்டு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தத்தை வெளியே கசிய விடக்கூடாது. மண்ணீரலில் பக்காவாக அந்த டிஷ்யூவை மட்டும் கிளியர் பண்ணிடணும். அது முழுக்க கொழுப்பு. அந்த கொழுப்போடு நீங்கள் சேவலுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சுடும்போது ஒரு 75% உருக்கி வெளியே வந்துடும், மற்றது அப்படியே தங்கிடும். தங்கிச்சுன்னா என்ன ஆகும்னா, சேவல் சண்டை போடும்போது தம்முக்கு போயிடும். இதை எடுக்கிற பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ வந்து கரெக்டாக எடுத்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணீரல் நம்ம கொடுக்குறதுலையே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மண்ணீரல் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கும் போதே ஒரு 4-5 வாங்கி ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவாங்க தயாரப்போ. அது மிகப்பெரிய தவறு. அன்னன்னைக்கு வாங்கி அப்பப்போவே கொடுத்துருங்க. அப்போ தான் சேவல் வந்து உள்ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பட்டிருக்கிறேன். அதுலேருந்து நான் ஸ்டாப் பண்ணது தான். அன்றைக்கி கிடைச்சதா கொடுப்பேன், இல்லையா இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நீங்கள் முன்னாடியே கிடைக்குதுன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேவலுக்கு கொடுக்காதீங்க, அது உள்ஃபால்ட்டு கொண்டு வந்துடும். அதனால் அன்னன்னைக்கு வாங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருங்க. முன்னாடி நைட்டே நமக்கு தெரிஞ்ச வராதுன்னா கூட அந்த கடையில் போய் சொல்லி வச்சுருங்க, நாளைக்கு எனக்கு கம்பல்சரி வேணும், நான் பணம் கூட கொடுத்துட்றேன், எனக்கு நாளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு, இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க, தூக்கி போகிறது ஸ்க்ராப் இதெல்லாம். அதுக்கப்புறம் சண்டை விடுறவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 20 ரூபா ஆச்சு, 30 ரூபா ஆச்சு. இப்போ நம்ம சைட்லேயே 40 ரூபாய் ஆகி போச்சு ஒரு நரம்பு. சரி, அது போகட்டும். பட் ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்கணுன்றதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் நரம்பு வந்து ஒரு 2-3 கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பட்டாங்களுக்கும் கொடுக்க போகிறேன், ப்ரீட் சேவல் 2த்துக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் மொத்தமாக காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்டோர் பண்ணி வைக்கல, உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக நான் எடுத்தேன். நாளைக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். அதில் நரம்பில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். அது ஃபுல்லாகவே கொழுப்பு வந்து நரம்பில் அதிகமாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கம்பல்சரி நீங்கள் நீக்கிடணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பாயில் பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லை சுட்டு கொடுக்குறீங்களோ அது உங்களோட விருப்பம். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, சேவல் வந்து இந்த திகையாகாது, இந்த தம்முக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த கொழுப்பு வந்து உள்ளுக்குள்ளே போய் என்ன ஆகும்னா, சுவாச பையை வந்து அப்படியே
மந்தமாக்கி விட்டுரும். அப்போ என்ன ஆகுனா மூச்சு வாங்கிட்டே இருக்கும் சேவலுக்கு. சாதாரணமாக நிற்கும் போதே வாயை பொழந்துட்டு இருக்கும், தம்மில் நிற்கிற மாதிரி. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் ஒரு பெரிய ஃபால்ட்டை கொண்டு வந்து நிறுத்தும். இந்த சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் நுணுக்கமாக நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் தயாரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். கம்பல்சரி இந்த நரம்பில் இருக்கிற இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கிடணும். நீக்கிட்டு தான் ஒரு சேவலுக்கு கொடுக்கணும். பட் நம்ம ப்ரீடிங் பர்பஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கொழுப்பு தேவை, ரொம்ப தேவைப்படாது, ஓரளவுக்கு தேவைப்படும். ஏன்னா சேவல் வந்து வெயிட்டு போடணும். அதே மாதிரி நீங்கள் மதியான டைமில் சேவலுக்கு வந்து தயாரப்போ முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா தவறு இல்லை, கொடுக்கலாம். சேவலோட உடல் வாகு பார்த்து தான் கொடுக்கணும். டபுள் பாடியாக இருந்தால் முட்டையை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா வெயிட்டு போட்டுரும் முட்டை. சிங்கிள் பாடியாக இருந்தால் தாராளமாக முட்டை கொடுக்கலாம். இன்கேஸ் மண்ணீரல் உங்களுக்கு வந்து ஆட்டு மண்ணீரல் கிடைக்கல, எனக்கு வந்து மாடோட மண்ணீரல் தான் கிடச்சிது, அது இதோட பவர் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து இதோட அதிகமாக கொழுப்பு இருக்கும், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவலை வேலை வாங்குற மாதிரி இருக்கும், அது சேவலை போட்டு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம். இந்த மண்ணீரலுக்கு மாற்றே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு மண்ணீரல் கிடைக்கல அப்படின்னும் போது என்ன கொடுத்து அந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அடுத்து இதில் வேறு ஒரு அதில் இன்னொரு டைப் இருக்குது, அதுவும் போடுறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மொத்தமாக கிடச்சிரும். ஏன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும் நான் சொல்லி வைப்பேன், எல்லா ஏரியாலையும் நண்பர்கள் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிரும் நரம்பு. மண்ணீரல் தான் கொஞ்சம் டிமாண்டு. மண்ணீரலே இங்கே கிட்டத்தட்ட 150 ரூபா தாண்டி போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேவலுக்கு வந்து மதிய உணவு கொடுக்க போகிறோம். ப்ரீட் சேவலுக்கு இந்த மண்ணீரலும் ஒரு நரம்பு ஒரு முட்டை. ஏன்னா நம்ம தலைவர் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறார் இப்போ. அதனால் இப்போ வந்து அவரை ரொம்ப நடக்க விடாமல் ரொம்ப ஹெவியான ஃபுட்டு கொடுக்காம நல்ல ஃபுட்டாக ரொம்ப கொழுப்பையும் விட்டமின் மினரல் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு சமச்சீராக அவருக்கு கொடுத்துட்டு வந்தால் தான் ப்ரீடிங்க்கு ரெடி ஆவார். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இது பண்ணுறோம். மதியம் கம்பல்சரி நான்வெஜ் கொடுக்கணும், வீரியம் அதிகமாகும், சேவல் நல்லா செவந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இவருக்கு சுட்டு கொடுக்கல. கம்பல்சரி வந்து இவருக்கு ஒரு முட்டை கொடுத்துடணும். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், வெயிட்டு கம்மியாக இருக்குது. நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற வெள்ளையை மட்டும் கொடுத்தாலே போதும். ஒன்றில் நீங்கள் 2 முட்டை கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ப்ரீடிங் பர்பஸ் தான். சேவல் வந்து 100% திருசலில் தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம கூண்லேருந்து ப்ரீட் பண்ண மாட்டோம், எப்போவுமே திருசலில் விட்டு தான் ப்ரீட் பண்ணுவோம். அதனால் சேவல் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். நம்ம ஒரு பொட்டை 2 பொட்டை போட மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி ஃபுட்டு ஹெவியாக ஃபுட்டு கொடுத்து நம்ம தயார் பண்ணி போட்டோம்னா மேக்ஸிமம் 5 பொட்டை போடுவோம் நம்ம. அதுவும் அந்த சேவலோட இனவழி இல்லாமல், அதோட பிளட் லைனே இல்லாமல் அடுத்த பிளட் லைன், அடுத்த வாரிசு, அடுத்த வம்சத்தில் இருக்கிற பொட்டையை தான் நம்ம இதில் போட்டு ப்ரீட் பண்ணி உடைப்போம். அதனால் நம்ம ஒரு 5 பொட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 5 பொட்டை மெரிக்கணுன்றதுக்காக அவருக்கு வந்து ஹெவியாக ஃபுட்டு தேவைப்படும். இந்த 10 நாள் பண்ணுற தயார் தான் அவர் நமக்கு அடுத்த 15 20 நாளுக்கு எடுக்கிற முட்டையோட வீரியமே. ஸோ மதிய உணவு வந்து ரெடி ஆகி போச்சு. இப்போ நான் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி. 12:30 ஸ்டார்ட் பண்ணால் 1 மணிக்குள்ளே கொடுத்துருவேன். மீதி அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு நான் ஈவினிங் இற வச்சுருவேன். ஸோ அதுக்குள்ளே இது வந்து ஜீரணமாகணும். அதனால தான் வந்து கரெக்டாக மதியம் 1 மணிக்கு கொடுத்துட்றது. இதெல்லாம் 1 மணிக்கெலாம் கொடுத்து முடிச்சிடணும். 12:30 ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணீரல் வந்து நம்ம தயார் உண்டை கொடுக்குற மாதிரி நம்ம விரல் சைஸுக்கு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் சேவலுக்கு. நரம்பும் அதே மாதிரி தான். முட்டையை வந்து நீங்கள் சும்மா அப்படியே கையிலே பிச்சு போட்டுக்கலாம் சேவல் வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு. ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாகவே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப்பில் வச்சு ப்ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுவும் இது வந்து கம்பல்சரி வயசான சேவல்களுக்கு பண்ணணும். அதே மாதிரி ப்ரீடிங் மேட்ச் நிறைய பேர் கேட்குறீங்க.
ஒன்றுமே இல்லை, சின்ன கான்செப்ட் தான். நான் பண்ணுறது வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிலாம் கிடையாது. நல்ல கால் அடிக்கிற பொட்டை, நல்ல முள்ளடிக்கிற சேவல் மேலே போடுவேன். அதே மாதிரி டபுள் பீட்டில் இருக்கிற பொட்டையை சிங்கிள் பீட் சேவலுக்கு போடுவேன். இல்லைனா சேவல் வந்து டபுள் பாடியில் இருக்கும், பொட்டை சிங்கிள் பீட்டில் இருக்கும். இதுதான் நாங்கள் பண்ணுற மேட்ச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் நம்ம வந்து நமக்கு தேவை சண்டை. அந்த சண்டை எப்படி வரணும்னா இப்படி தான். ஒன்று பொட்டை வழியில் வரணும், இல்லைன்னா சேவல் வழியில் வரணும். இது ரெண்டையுமே கலந்து ஒன்று வரும் பாருங்கள். அவர் தான் டாப்பில் இருப்பார். அந்த பேட்ச் இறங்குறதுலேயே அவர் தான் டாப்பில் இருப்பார். இவருக்கு வந்து மண்ணீரல் நரம்பெல்லாம் கொடுக்குறது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 4 தயார் பார்த்தவர். அதனால் கரெக்டாக சாப்பிட்ருவார். 4 களம் பார்த்ததுனால இவருக்கு அந்த தயார் டைமில் இதெல்லாம் கொடுத்து பழகிருச்சு. அவரே கரெக்டாக எடுத்து சாப்பிட்ருவார் எல்லாமே. ஸோ இதில் நமக்கு அவருக்கு பிரச்சனையே கிடையாது. பிடிச்சி ஊட்டி விடணும் அப்படின்ற தொல்லையே கிடையாது. அவரே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவார். இந்த ப்ரீடிங் மேட்ச்சு வந்து ரொம்ப நுணுக்கமாக போடணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது 100% முக்கியத்துவம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ரங்கு. எங்களுக்கு வந்து ரங்கு உடையக்கூடாது, 2வது ஜாவா வரக்கூடாது. இதுதான் என்னோட கான்செப்ட். ஏன்னா நமக்கு ஜாவா பிடிக்காது. ஸோ ஜாவா நல்ல சேவல் இல்லைன்னு நான் சொல்ல வரல, நமக்கு பிடிக்காது. நம்ம கூண்டில் நிற்காது ஜாவா. எப்போவுமே நின்னா யாக்குத்து, இல்லைன்னா கதர், அழுத்தமாக இருக்கணும் ரங்கு. இப்போ கொஞ்சம் உடச்சி எடுக்கணும், அப்படி சண்டையை கூட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்ததில் பார்த்தீங்கன்னா தும்மர். இதில் பார்த்தீங்கன்னா யாக்குத் தும்மர், பொட்டை மாதிரிலே தும்மர் வந்திருக்கும், நாட்டுரங்குலேயே தும்மர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உடைச்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி உடைச்சதில் வந்து சண்டை ரொம்ப கூடி இருக்குது. ரிசல்ட் சீக்கிரம் பார்க்குற அளவுக்கு வேகமும் சரி அடியும் சரி நல்லா கூடியிருக்கு. நிறைய இடத்துல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது சண்டையில். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தும்மரை மட்டும் உடைப்போம். மற்றபடி ஜாவா, பீலா இதெல்லாமே நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீட்டு பொட்டை, ரொம்ப கிளாசிக்கான பொட்டை. பொட்டையோட உருவத்துக்கும் வடிவத்துக்கும் அதுக்கு பிறகுற குஞ்சுங்க இருக்கிற சண்டைக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு சண்டை. இந்த மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். நம்ம ஆள் எப்போவுமே டபுள் பாடி தான். ஸோ இவருக்கு வந்து சிங்கிள் பீட்லேயே போடுவோம். டபுள் பாடியிலே போட்டாலும் நல்லா வலுவாக கால் அடிக்கிற பொட்டை. அடித்தா பாருங்க பொட்டை பாருங்க இவ்வளோ மஸ்தில் இருக்குதுன்ட்டு. கை வச்சதுமே உட்காருது மெரிக்கு. ஸோ பொட்டைங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நல்லா மஸ்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சேவலுக்கு தான் வீரியத்தை கொடுக்கணும். ஸோ இற வச்சு நம்ம மதிய உணவு முடிஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக 4 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம எப்பவுமே வைக்கிற ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அந்த ஃபுட்டு தான். நான் வந்து கேழ்வரகு யூஸ் பண்ண மாட்டேன், அந்த கேப்பை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு கம்பு மற்ற தானியங்களுக்கு கலந்து தான் கொடுக்குறது. நீங்கள் வந்து தயார் மாவாக இருந்தால் கூட கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் வந்து மாவாக கொடுக்க மாட்டேன், அப்படியே ரா மெட்டீரியலாகவே ஊற வச்சு கொடுப்பேன். சம்டைம்ஸ் முளைக்கட்டை வச்சு கொடுப்பேன். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி. ஸோ இவ்வளவும் நம்ம வீரியம் கொடுத்துட்டோம், குடிக்கிற தண்ணியில் மட்டும் ஏன் நம்ம பாரபட்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, குடிக்கிற தண்ணியில் இந்த முருங்கை பிசினை கலந்தோம். இந்த முருங்கை பிசின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தோடைய கால்சியம் ஓவர்ஃப்ளோ தான். அது கால்சியம் அதிகமாகி ஓவர்ஃப்ளோ ஆகிறது தான் முருங்கை பிசினாக வெளியே வரும். இந்த பிசினில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பவருமே இருக்குது. பர்டிகுலராக செக்ஷுவல் பவர் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, குடிக்கிற தண்ணியில் இந்த முருங்கை பிசின் உங்களுக்கு மரத்துலேருந்து, உங்கள் வீட்டு மரத்துலேருந்து வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு எப்படி சொல்கிறது, நைட்டு போட்டுட்டிங்கன்னா காலையில் வரைக்கும் அது நல்லா ஊறி இருக்கணும். அந்த தண்ணியை வைங்க. மறுநாள் அந்த தண்ணி காலி பண்ணிடுச்சு சேவல் அப்படின்னா திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முருங்கை பீஸினை கையில் எடுத்துகிட்டு தண்ணியை மாற்றிட்டு அந்த புது தண்ணியில் மறுபடியும் இதை போடலாம். இந்த மாதிரி 4 வாட்டி நீங்கள் இந்த முருங்கை பீஸினை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வீரியமாக இருக்கும். சேவல் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறக்கி விட்டால் பட்டா மாதிரி துடிக்கும். அவ்வளோ ஒரு வேகம் இருக்கும் சேவல்கிட்ட. ஸோ இதோட ரிசல்ட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மேபி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ப்ரீட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதில் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். இந்த மாதிரி உங்களோட ஓல்டு லைனை வந்து, ஓல்டு லைனாக இருக்கட்டும், ஓன் லைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பக்காவாக கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கனாலே போதும்.
நம்மளோட வெற்றி நம்மளை விட்டு போகாது. இதுதான் என்னோட கான்செப்ட். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.